வாழ்க வளமுடன்ப்பா. இன்றைக்கி சுரைக்காய் உரப்படை செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி ஒரு 400 கிராம் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதோடய சேர்த்து மிளகாய் ஊற வச்சுருக்கேன். எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், பைத்தம்பருப்பு 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், 4 பருப்பும் 300 கிராம் போட்டிருக்கேன். 400 கிராம் அரிசி, அதுக்கு 35 மிளகாய் போட்டிருக்கேன். நான் சுரைக்காய் ஒரு சின்ன அளவு சுரைக்காய், அதில் ஒரு பாதி சுரைக்காய் தோல் செத்தி கேரட் துருவதால் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் அரைக்கிறோம். இதெல்லாம் அரைச்சிட்டு சுரைக்காய் வெங்காயம்லாம் அரைக்கிறது இல்லை, அரிசி மிளகாய் பருப்பை மட்டும் அரைச்சிட்டு அதை அரைக்கும்போது சோம்பு போட்டு அரைக்கணும். மறுபடியும் மாவில் பெருங்காயம் தாளிக்கணும். மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம்ப்பா. உரப்படிக்கு மாவு குறைன்னு அரைச்சிட்டேங்க. அரிசியை இட்லிக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். ரவையை விட கொஞ்சம் பெருசாக. பருப்பு 1-2மா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துடணுங்க. இப்போ தாளிக்க போகிறோம் பாருங்கள். ஏன் தாளிக்க போகிறோன்னா, சுரைக்காவை கொஞ்சம் லைட்டாக ஆவி காட்டுறதுக்காக எண்ணெயில் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது செவந்துடும். அதிலே வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயமும் போட்டுக்கிறோம், சுரைக்காவும் போட்டுக்கிறோங்க. இது நல்லா ஒரு பாயில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்க, ஹாஃப் பாயிலு. ஏன்னா மாவில் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அடையில். அப்படிங்கிறதுனால இது கெட்டு போகாமையும் இருக்கும். மாவு மீதி எடுத்து வச்சுருந்தோம்னா அடுத்த நாளுக்கோ இல்லை நைட்டுக்கோ ஊற்றும் போது மாவு புளிப்பு வாசம் அடிக்காமையும் நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவில் போட்டு சுரைக்காயும் வெங்காயம் கலந்துட்டேன். பெருங்காயம் இப்போ லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. அடை ஊற்றிட்டு பார்க்கலாம். சுரைக்காய் சேர்த்து உரப்படை ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கி போடுறோன்னு நினச்சிக்காதீங்க. வதக்கி போடுறதுனால நல்லது தான், புளிச்சு போகாது, மாவு கெட்டு போகாது. சுரைக்காய் அரை பதத்தில் வெந்து சேர்க்கறதுனால அதோட டைமிங் வேகிற டைமிங் நமக்கு மிச்சமாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இனியாஸ் ஃபுட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்ப்பா.